நீங்க வீடியோ எடுக்கும்போது, இல்லாட்டி லைவ் ஸ்ட்ரீமிங் கொடுக்கும்போது, நெறைய பேர் ஆடியோல இரைச்சல் வருது, இல்ல நாய்ஸ் வருதுன்னு சொல்றீங்க. அது எதனால வருது? அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான என்ன தீர்வுகள்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எர்த்திங். நீங்க வந்து எர்த்திங்க கரெக்ட்டா வைக்கணும். நீங்க வெளியில ஹால்ல வச்சிருந்தாலும் சரி, இல்ல வந்து சர்ச்ல நீங்க பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த எர்த்திங் கரெக்ட்டா இல்ல அப்டின்னா, நீங்க ஆம்பிளிஃபையர் எங்கெல்லாம் இரும்பு, அயர்ன்லாம் இருக்குதோ, ஸ்டீல் இருக்குதோ எல்லாத்துலயும் எர்த் அடிக்கும். மைக்லலாம், வாயிலலாம் எர்த் அடிக்கும் பார்த்துருக்கீங்களா? அது வந்து நீங்க கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. கரெக்ட்டான எலக்ட்ரீஷியன கூப்பிட்டு அத ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்த வேலைய பார்க்கணும். நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க எக்யூப்மென்ட்ஸ், கேபிள்ஸ், பின்ஸ் இதெல்லாம் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு நீங்க பாருங்க. குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு தாட்டி நீங்க வந்து கண்டிப்பா மாத்தணும். அதனாலேயும் நெறைய நாய்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பிட்ட மாசத்துக்கு ஒரு தாட்டி, 1 வருஷத்துக்கு இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தாட்டி பீரியாடிக்கலா சர்வீஸ் குடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த சால்டரிங்ஸ், அந்த கனெக்ஷன்ஸ்லாம் வீக் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த பாயிண்ட்ட நீங்க கவனிங்க. அடுத்தது தேவையில்லாத கனெக்ஷன்ஸ், தேவையில்லாத சேனல்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க மியூட் பண்ணி வைங்க. ரெக்கார்டிங்ல இல்ல வந்து மிக்சர்ஸ்ல மியூட் பண்ணி வைங்க. அது மூலியமா நெறைய நாய்ஸஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து மைக்ல வந்து கேபிள நீங்க இன்சர்ட் பண்றீங்க அப்படின்னா, கேபிள் குத்துறீங்க அப்படின்னா, கரெக்ட்டா கேபிள் இன்சர்ட் ஆயிருக்கான்னு நீங்க பார்த்துக்கோங்க. கரெக்ட்டா கேபிள குத்தியிருக்கீங்களான்னு நீங்க பாருங்க. கேபிள் லூஸா இருந்தாலோ, இல்ல வந்து கரெக்ட்டா மைக்ல அந்த கேபிள் நிக்கல அப்படின்னாலுமே, கண்டிப்பா நாய்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த பாயிண்ட்டு நீங்க மிக்ஸர்ல இருந்து ஆடியோ வந்து கேமராக்கு குடுத்து, கேமரால இருந்து நீங்க வீடியோ அவுட்டோ, ஆடியோ அவுட்டோ HDMI மூலியமா ஒட்டுமொத்தமா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அதுல நாய்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து மிக்ஸர்ல இருந்து வந்து கேமரால அந்த கெயின் ஸ்டேஜிங் இருக்குல்ல, அந்த கெயின் வைக்கிற அந்த மாடியூல் அந்த ஸ்டேஜ்ல வந்து கேமரா வந்து நாய்ஸ உருவாக்குறக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி நீங்க வந்து டைரக்ட்டா கனெக்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்காக தான் வந்து இந்த சவுண்ட் கார்டு, ஆடியோ இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்றாங்கல்ல, இந்த ஃபோக்கஸ் ரைட்டு அந்த மாரி நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆடியன் அந்த மாரி நெறைய பிராண்ட் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருந்துச்சுன்னா நாங்க ஹெல்ப் பண்றோம். நீங்க டைரக்ட்டா குடுக்கும்போது மிக்ஸர்ல இருந்து ஆடியோ இன்டர்ஃபேஸ்ல இருந்து லேப்டாப்க்கு டைரக்ட்டா வந்துச்சுன்னா, அந்த கன்வர்ஷன் அந்த அனலாக்ல இருந்து டிஜிட்டல் கன்வர்ஷன் வந்து ஸ்மூத்தா போகும். நீங்க வந்து மிக்ஸர்ல இருந்து நீங்க கேமராக்கு போய், கேமரால இருந்து நீங்க லேப்டாப்க்கு குடுக்கும்போது, எல்லாமே அனலாக்ல வருது. கேமரால டிஜிட்டலா மாறும்போது, அது நாய்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேமரா வந்து வீடியோக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கும். அதனாலயும் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, உங்கள மாரி இருக்கிற பல டெக்கீஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்ல ரெடியா இருக்கேன்.